வணக்கம் நண்பர்களே. 3 நாள் கழிச்சு இப்போ தான் ஹாஸ்டல்லேருந்து வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒரு 3 நாளாக 2 நாளாக வந்து லேட்டாக இருந்தேன். அதனால் வீடியோ எடுக்க முடியல. டேரெக்டாக அவசரமாக கிளம்பி டேரெக்டாக வெளியே போயிட்டுருக்கேங்க. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் எழுந்து பல்ல அழுகிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். இன்னும் குளிக்கிற வேலை மட்டும்தான் பாக்கி. சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே சாப்பிட முடியாது, ரெடி ஆகாது. ரெடியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஏன்னா இன்றைக்கி பொங்கல். நண்பர்களே கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து எத்தனாவது நாள்ரா? இன்றைக்கி 7வது நாளா? ஆமாண்டா, 7வது நாள்ரா. 7வது நாள். இன்றைக்கி லேட்டு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குங்க. அதுக்குள்ளே அங்கே போகணும். ஓகே, சாப்பாடு பார்த்திங்கன்னா எப்படிலாம் சொல்லியாச்சு. அதனால் ட்ரெயினில் தான் சாப்பிடணும். போயிட்டு அங்கே பார்ப்போம். நடக்கணும், அதனால் இதுக்கு மேலே பேச முடியாது. அவ்வளோதாங்க, ஸ்டேஷனுக்கே வந்தாச்சு. கேட்டும் போட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வந்துடும். அப்போ முடியல, வெயில் இப்படி அடிக்குது. காலை மணி வந்து 8 தான் ஆகுது. அதுக்குள்ளே போட்டு கருத்து எடுக்குது. அன்றைக்கி மாற்றிட்டாங்கன்னு நினச்சேன். அதான் பேசுனா மட்டும் பேசு. ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ண. சார் சார், ஆட்டோ அவரே தான் வரான். எங்கே அவனுக்கு அந்த இடையே வரான். அதான் பேசுனா மட்டும் பேசு. யா டீசல். சீக்கிரம்
மதுரைக்கு வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா அவரே தான் காலையில் எத்தனை மணிக்கு 8 மணிக்கே ஃபோன் பண்ணிட்டாரு. அங்கே ஸ்டேஷன் கிட்ட நான் வந்து நம்ம கேட்டுக்கிட்ட நாங்கள் அவர் மேலே பாசமாக இருக்கோம் இல்லையா, அவர் ரொம்ப பாசமாக இருக்காரு. 8 மணிக்கே ஃபோன் பண்ணி தம்பி எங்கள் பாரு இதை கிளம்பிட்டுருக்கேன், வந்த உடனே ஃபோன் பண்ணுன்றாரு. இங்கே தான் பார்க்கிங்கில் நிற்கிறேன்னு சொன்னார். பார்ப்போம், ஏறிட்டேன் லேபில் போய் பார்ப்போம். தம்பிங்களா பேகை வேறு ஆட்டோவில் விட்டு வந்துட்டார். அவரும் போயிட்டார், சிம்மக்கல் தாண்டி போயிட்டு வரான். திரும்ப நான் சவாரி ஏற்றிட்டப்போ வருவேன்றாரு. அவர் வர வரைக்கும் இங்கே தான் உட்காந்து இருக்கணும் போல. ஏற்கனவே மணி 9:45. அவர் வரத்துக்கு மணி 10க்கு மேலே ஆகிடும். இன்றைக்கி லேட்டு தான். இன்னும் வந்து எல்லாமே லேட்டாக நடக்குது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, கடுப்பாகுது. பார்த்துக்கோங்க, இவங்க தான் என் கிளாஸ் கல்பிரிட். எல்லாரும் இந்த பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடுங்க. காலையில் சாப்பிட மாட்டேங்குது, மதியானம் சாப்பிட மாட்டேங்குது, ராத்திரி சாப்பிட மாட்டேங்குது, ஆனால் தூங்கிக்கிட்டே இருக்கு. சாப்பாடு விட்டா தூங்கிக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தோம். எனக்குலாம் தூக்கம் வரேன், நான் அவ்வளோ ஆசைப்படுறேன். லஞ்சு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வர போயிருக்காங்க அந்த பக்கமாக. புஸ்கா தான் இன்னைக்கு சாப்பிட போகிறேன். பூ குடிக்கலான்னு பார்த்தேன், புஸ்கா வாங்கிட்டு வரேன்னாங்க. சரி ஓகே, சாப்பிட்டேன். ஈவினிங் கிளம்பும்போது பார்ப்போம். அப்பா வரையா போ. நண்பர்களே, இன்னைக்கு வந்து இன்னையோட முடிஞ்சது. இன்னைக்குன்னா இந்த ரொம்ப போரிங்காக போச்சு. ஒரு மாதிரி மந்தமாக, மதியானம் வேறு தண்ணி மாதிரி தின்னுட்டேனா ஒரு மாதிரி இருக்குது உடம்பு. வீட்டுக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம வேறு பேச ஓட்டிட்டு போகிறானுங்க. இந்த சத்தம் ஒன்று பாட்டு சத்தம் கேட்குதாடா? பிடிச்சிருக்கிற இப்போ ஃப்ரீயா இல்லையே, கையில் பேச்சுக்கிறதுக்கு வாழை இல்லையே. லைஃபு பூரா இந்த தொல்லைதான். பேசுடா. திரும்ப பாடு. அவ்வளோதாங்க, ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். ஜங்ஷனில் வந்து ஆட்டோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. காலைல பேக்கு கடந்தேன், கிடச்சி பேக்கு நடந்த கதை எனக்கு ஞாபகம் வருது. நாளைக்கு சொல்கிறேன் அதை. எதுக்கு பின்னாடி விட
அவ்வளோதாங்க வந்து இறங்கிங்க. ஓ சத்தமாக ஓகே, அவ்வளோதான் வந்து இறங்கியாச்சு. இன்றைக்கி வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வேறு என்ன எதுவும் சொல்லணும்னு நினச்சேன் நான். டிக்கெட் எடுக்கும்போது ஒரு கோளாறு ஆகிடுச்சு. என்னன்னா நான் வந்து எங்கள் எல்லாருக்கும் பாஸ் வாங்கிட்டேன் இல்லையா. அதனால் வந்து ஒரு 3 பேர் மட்டும் டிக்கெட் எடுக்கணும். அவங்க எடுக்கலை. அவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல, அதனால் எடுக்கலை. சரி நான் போய் அவங்க 3 பேர் மட்டும் எடுத்தேன். 2 50 ஒரு கொடரோடு அந்த மாதிரி டிக்கெட் எடுக்கணும். நான் அதான் சொன்னேன். அந்த அக்கா வந்து 50 ட்ரெயின் 6 மணி தான் பார்த்தேன். நான் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் கேட்டால் அவங்க பேசஞ்சர் ட்ரெயின் சொல்லிட்டுருக்கேன். சரி அதை விடுங்க. 4 டிக்கெட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. வேணாங்கான்ட்டு நான் திரும்ப ஃபோனில் எடுத்து எனக்கு கையில் வேணும்னு போனால் அவங்க ஃபோனில் எடுக்க வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது? சரி ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி முடிஞ்சு. இன்றைக்கி ஏதோ நாள் பரவாயில்ல, நல்லாவே போச்சு. நாளைக்கு பார்ப்போம். நடந்து கை காலெலாம் வலி மூச்சு வாங்க.